இந்த ரசமலாய் ஜவ்வரிசியை வச்சு பண்ணதுன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசியை 2 வாட்டி கழுவிட்டு 1 கப் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இது 2-3 மணி நேரம் நல்லா ஊறினதும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். அரைச்சதில் இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக எடுத்து எடுத்து வச்சுக்கோங்க. 1 லிட்டர் பாலை நான் கொதிக்க வச்சுருக்கேன். அது கூட நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா கலந்ததும் நம்ம உருட்டி வச்சுருக்க இந்த உருண்டையை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. உருண்டை வெந்து வரும். இந்த டைமில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உருண்டை நல்லா வெந்ததும் சர்க்கரை சேர்த்துட்டு கலந்துட்டு நம்மக்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அது துருவி சேர்த்துக்க வேண்டியது தான். இது ஸ்வீட்டை கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை துருவி சேர்த்துட்டு நல்லா சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃபாலோ